வருகிற ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அன்றைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கு. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் ரகசிய உண்மைகள் சேனலில். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அரச மரத்தை பிரதட்சணம் பண்ண முடியலன்னா அரச மரம் சமைத்து வச்சு அதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு எனக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வருகிற ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம், நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. பொதுவாகவே இன்னைக்கு கால சூழலில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மன வருத்தம், நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தேவையில்லாமல் மனசில் போட்டு குழப்பிட்டு நம்மளை நாமளே வருத்திக்கிறதுலாம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு ஜனவரி 13 அன்றைக்கு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஜாதகத்தில் சந்திரன் மனோகாரகன். சந்திரன் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போகிறவங்க, அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் பலவீனமாக இருக்கும். சில பேர் என்ன நடந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. இப்போ என்ன அதுக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. என்னன்னா சந்திரன் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது வருகிற 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு நான் ஒரு அபிராமி அந்தாதி பாட்டு சொல்கிறேன். அந்த பாட்டை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டியினியே. இந்த பாடலை அன்றைக்கு, அது காலையில் தான் சொல்லணுமா, சாயந்தரம் தான் சொல்லணுமா, உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்தை நான் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க, திடீர்னு மனசு உடைஞ்சு இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எல்லாருக்குமே ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருந்தாலோ அல்லது ராகு கேது கூட சேர்ந்து கிரகணமாகி இருந்தாலோ சந்திரன் பலமில்லாமல் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்கிற போது, அதே மாதிரி ஒரு வேண்டுதல் உடனடியாக நிறைவேறணும், சீக்கிரமாக நிறைவேறணும்னா சந்திரனோடு தொடர்புடைய அந்த வழிபாடுகளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஏன், நவ கிரகங்களில் ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன் தான். அப்போ நம்முடைய வேண்டுதல் உடனடியாக சீக்கிரமாக நிறைவேறணும்னா சந்திரனோடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை தொடர்ந்து நாம் செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனை வெகு விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஜனவரி 13ஆம் தேதி அன்றைக்கு இந்த அபிராமி அந்தாதி பாடலை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.